நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகல, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும், வேலை கிடைச்சிடும், வேலையில் உள்ள பிரச்சனை உங்களை விட்டு கடந்துடும், தொழில் வெற்றி பெறும், தொழில் ஆரம்பிக்கலாமா கரெக்டாக ஆரம்பிக்கலாம், உங்களுக்கான அந்தஸ்து உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான தருணம். உங்களுடைய மனசுல உள்ள மிகப்பெரிய ஆளுமை என்னன்னா, எப்படியாவது நம்மளை காயப்படுத்துறவங்க மத்தியில, நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க மத்தியில, நம்மளை ஒரு ஏமாத்துறவங்க மத்தியில வாழ்ந்து காட்டணும் தான் உங்களுடைய லட்சியமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்துக்கு, உங்களுடைய வேகத்துக்கு, உங்களுடைய தன்மைக்கு உறுதியாக சரியான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை சூப்பரா இருக்கு. யார் யாரெல்லாம் மகராசி என்பதில் வெளிநாடு பயணங்கள் போகணும், வெளியூர் பயணம் போகணும்னு ஆசைப்படுற நம்முடைய மகராசிக்காக உறுதியா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் பயணங்கள் போகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. சார் வண்டி வாங்க ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன். சார் வீடு வாங்கினது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன். சார் நான் ட்ரெஸ் எடுக்க ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன். அப்படின்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டேன்னு நீங்க சொல்லக்கூடிய அமைப்பை கிரகம் உங்களுக்கு வழி கொடுக்குது. ஸோ உங்களுடைய வண்டி வாகனங்களை சிறு சிறு பழுதுகள் மட்டும் ஏற்படும். ஏதேனும் வண்டி புதுசாக வாங்கியிருந்தாலும் சரி, அதாவது பழைய வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல வண்டி வாகனங்களை என்ன பண்ணுங்க, கவனமா பார்த்துக்கணும். வண்டியை போய் சைலாக போட்டு போகணும். அவசரப்பட்டு மற்றவங்க தான் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி சைலாக போடாமல் போனீங்கன்னா உங்க வண்டி உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஸோ இப்படித்தான் உங்களை லாக் பண்ணக்கூடிய கூட்டங்கள் என்ன பண்ணும், உங்களை டிப்ரெஷன் பண்ணும். அப்போ மகர ராசிக்காக எங்க வீழ்த்தப்பட்டீர்களோ, எங்க தாக்கப்பட்டீர்களோ, எங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்திலேயே உங்களுடைய வில் பவரை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அப்படி நினைச்ச மாதிரி முடிச்சு, பரவாயில்லையப்பா இத்தனை மாசம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு வந்தா கூட இந்த பையன் கூட ஸ்ட்ரென்த்தா இருக்கானே அப்படின்னு உங்களுடைய கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடைய சதியை முறியடிச்சு உங்களை குளிப்பறிச்சு நினைச்சவங்க முன்னாடி என்ன பண்ண போறீங்க, வார்த்தைகளால் வாழ்ந்து காட்டாமல் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அக்யூரட்டான சிறப்பான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக ரீதியா இருக்க போகுது. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் பழுது ஏற்பட்டா என்ன பண்ணும், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்க்கணும். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறத விட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணும், கரெக்டான முறையில் ஏதேனும் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் அதுக்கான மருந்துகள் சரியாக எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படும்போது என்ன பண்ணும், உடனே பக்கத்தில் உள்ள மெக்கானிக் செட்டில் கொடுத்து அவங்கள்ட்ட சரி பண்ண சொல்லணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பிரேக்லேருந்து எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதத்தில் விரயங்கள் குறைவு, லாபங்கள் அதிகம் இருந்தால் தேவையில்லாத விரயங்கள் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணோம், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ நடந்த பிறகு வருத்தப்பட்டீங்கன்னா கஷ்டம். ஸோ கவனமா இருங்க. இந்த மாதம் உங்களுக்கான ஒரு சூப்பரான மாதம். நேரிலே தற்போது வரை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனானது உங்கள் லைஃப்பில் 20% 30% இந்த மாதத்தில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் தான்.
இதை தாண்டி இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துடும், ஆகோன்னு ஆயிரும் ஓகோன்னு ஆயிரும்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. இதுல உங்க சுய ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, உங்க சுய ஜாதகம், நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊரு, பிறந்த நாடு, ஸோ அதெல்லாம் ஒரு மையமா வச்சு உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, தற்போது என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, தசாநாதனுடைய கிரக அமைப்பு என்ன, எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு, புத்திநாதன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காங்க, ஸோ அவங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ அந்த பாவக அடிப்படையெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுக்கு விட கிடைக்கும். இது வந்து ஒரு பசியோடு இருப்பவங்களுக்கு, தாகத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கொடுக்கக்கூடிய இளநீர் அல்லது டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பசியோடு இருக்கவங்களுக்கு முழு சாப்பாடு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகும். அப்படின்னா அதற்கான வேலையை பார்க்க என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். ஸோ விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு நேயர்கள், ஏன்னா நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுக்கு அப்படி சிந்தனை இருந்தா சரி நம்ம ஜாதகத்தை தான் பார்த்துருவோமே, இவர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கவலைகளை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, நீங்கள் இன்பமாக வாழ எல்லாமல்ல இறையருள் பெற்று உங்களுக்கு அருள் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்த நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.